வணக்கம். நேராக டாபிக் போயிடலாம். இப்போ ரோண்டோ பைரன் எழுதிய தி பவர் அப்படிங்கிற புக்கில் இருந்து ஒரு 6 முக்கியமான பாயிண்ட் பார்ப்போம். இப்போ ஏற்கனவே ரோண்டோ பைரன் புத்தகத்தை ஒரு 3 புத்தகத்தினுடைய முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் பார்த்துட்டோம். இது 4வது வீடியோ. இதுவும் உங்களுக்கு பயனுள்ளதாக கண்டிப்பாக இருக்கும். தி பவர் அப்படிங்கிறது தான் இந்த புக்கினுடைய பெயர். ஆங்கிலத்தில் வந்துள்ளது. இதில் பாயிண்ட் நம்பர் 1, பயமும் சந்தேகமும் உங்கள் வெற்றியை தடுக்கிறது அப்படிங்கிறது தான் டைட்டில். பயமும் சந்தேகமும் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் நிம்மதியாக இருக்க முடியாது. அதே சமயத்தில் பிரபஞ்சமும் உங்களுக்கு உதவி செய்யாது. ஒரு சந்தேக கண்ணோடையே நீங்கள் பிரபஞ்சம் நம்மளுக்கு தருமா தராதா அப்படின்ட்டு நீங்கள் பாட்டுங்க ஒரு சந்தேகத்தோடையே இருந்தீங்கன்னா அந்த பிரபஞ்சமும் என்ன பண்ணுன்னா அதுவும் ஒரு சந்தேகத்தோடையே இருக்கும். அது உங்களுக்கு எந்த ஒரு பெனிஃபிட்ஸையும் தராது. அதனால் நீங்கள் ஒரு நம்பிக்கையோடு உங்கள் சுலோகங்களை சொல்லுங்கள். பிரபஞ்சம் நம்மளுக்கு கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வைங்க. முதலில் உங்கள் மீது நம்பிக்கை வைங்க, பிறகு பிரபஞ்சத்தின் மீது நம்பிக்கை வைங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே நடக்கும். நம்பிக்கை என்பது தான் மிக முக்கியமான ஒன்று. உங்கள் உள்மனதில் நீங்கள் நம்பிக்கையான வார்த்தைகளை கூற கூற உங்களுக்கு நம்பிக்கை வளர்ந்து விடும். அதன் மூலம் நீங்கள் ஒரு வெற்றிகரமான மனிதராக வலம் பெற முடியும். அதே சமயத்தில் நீங்கள் விரும்புவதையும் பெற முடியும் அப்படின்ட்டு ஆசிரியர் கூறுகிறார். அதுக்கடுத்து பாயிண்ட் நம்பர் 2, அன்பு தான் மிகப்பெரிய பவர் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது லவ் 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 பொழுதுனைக்கும் அவர் கூறுவது எல்லாமே அனைவரிடம் அன்பு செலுத்துங்க, நிபந்தனையற்ற அன்பு செலுத்துங்க. ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதம் பார்த்தீங்கன்னா அன்பு தான் அப்படிங்கிறது தான் அவருடைய முக்கியமான கருத்தாக இருக்குது. அதே மாதிரி திருவள்ளுவருடைய கருத்தும் பார்த்தீங்கன்னா அன்புக்கும் உண்டோ அடைக்கும் தாள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால் அன்பை விட மிகப்பெரிய சக்தி கொண்ட ஆயுதம் எதுவுமே இல்லை அப்படிங்கிறது தான் அனைத்து ஞானிகளும் நம்மளுக்கு போதிக்கிறாங்க. அதனால் நீங்கள் அனைவரிடம் அன்பு செலுத்த பழகுங்கள். அது முதல்ல கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்புறம் போக போக நீங்கள் ஒரு அன்பான மனிதராக நீங்கள் மாறிவிடுவீர்கள். அதில் எந்த ஐயப்பாடும் உங்களுக்கு வேணாம். நீங்கள் நேர்மறை எண்ணங்களை நீங்கள் நினைக்க உங்களுக்கு உங்கள் மனதில் அன்பு குடிகொள்ள ஆரம்பிக்கும். அதனால் எதிர்மறை எண்ணங்களை நீங்கள் எப்பயுமே நினைக்காதீங்க. நேர்மறை எண்ணங்கள் மட்டுமே உங்களுடைய அன்பை அதிகரிக்க செய்யும். நீங்கள் சந்தோஷமாகவும் மன நிம்மதியாக இருக்க முடியும். அதே சமயத்தில் நீங்கள் விரும்புவதை பெற முடியும். இந்த உலகத்தில் உள்ள அனைத்து இன்பங்களையும் நீங்கள் பெறணும்னா அன்பு ஒன்று தான் சிறந்த வழி. அன்பை கொடுங்க, அன்பை பெறுங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்தம். பாயிண்ட் நம்பர் 3, செல்வத்தை ஈர்க்க தொடங்குங்கள். அதாவது முதல்ல செல்வத்தை நீங்கள் லவ் பண்ணுங்க அப்படிங்கிறது தான் ஆசிரியர் கூறுகிறார். நீங்கள் ஐ லவ் மணி என்று அடிக்கடி கூறிக்கொண்டே இருங்கள். அது உள்மனதில் பதிந்து அது பிரபஞ்சத்துக்கு சென்று அந்த பிரபஞ்சம் உங்களுக்கு அந்த சூழ்நிலை உருவாக்கி கொடுப்பாங்க. உங்களிடத்தில் பணம் பெருக ஆரம்பித்துவிடும். எனவே நீங்கள் பணத்தை ஒரு நண்பனாக நினைங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்தம். நீங்கள் பணக்காரங்கள்லாம் கெட்டவங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னாவோ அதில் பணம் ஈட்டுவது அதிக செல்வத்தை ஈட்டுவது கெடுதலான செயல் என்று நினைத்து கொண்டிருந்தாலோ அந்த எண்ணத்தை எல்லாம் எதிர்மறை எண்ணங்களை தூக்கி எறியுங்க. பணம் என்பது உங்களுடைய நண்பன் என்று நினைங்கள். பணம் ஒரு நல்லது செய்ய பயன்படும் அப்படிங்கிறத நீங்கள் கருதுங்க. நீங்கள் பாசிட்டிவாக நினைங்க. பணத்தை உங்கள் பக்கம் வர ஆரம்பிச்சிடும். பணத்தை ஈர்க்க நீங்கள் தொடங்கணும்னா நீங்கள் பணத்தை நண்பனாக நீங்கள் பாவித்தால் மட்டும்தான் முடியும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்தம். பாயிண்ட் நம்பர் 4, உங்கள் உடலை பாதுகாப்ப பிரபஞ்சத்தை பயன்படுத்துங்கள். அதாவது பழைய வீடியோலாம் நான் நிறையா சொல்லியிருக்கேன். ஆழ்மனதின் அற்புத சக்தியில் பார்த்தீங்கன்னா நீண்ட நோயுடைய தீர்க்க முடியாத நோயுள்ள நபர்கள் எல்லாம் இந்த பிரபஞ்ச சக்தியின் மூலமாக தீர்க்கிறதெல்லாம் உண்மை சம்பவங்கள்லாம் நான் கோடிட்டு காமிச்சிருக்கேன். அதே மாதிரி தான் இதுவும் பிரபஞ்சத்தை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா உங்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். உங்களுடைய ஒரு சிறு பிரச்சனை, உங்களுக்கு இருக்கும் ஒரு நோய், இதை கூட உங்களால் தீர்க்க முடியும். அதற்கு நீங்கள் ஒன்று பிரபஞ்சத்தை வேண்டுங்க, அல்லது உங்களை பிடிச்ச கடவுளை வேண்டுங்க, அல்லது இயற்கையை வேண்டுங்க. உதாரணமாக பிரபஞ்சத்தினுடைய உதவியால் எனது
ஒரு நோய், எல்லாத்துக்கும் ஒவ்வொரு நோய் இருக்கும், அந்த நோயை குறிப்பிட்டு சொல்லுங்கள். இந்த நோய் குணமாகிவிட்டது, பிரபஞ்சத்தின் உதவியால் எனது நோய் குணமாகிவிட்டது அப்படின்ட்டு அடிக்கடி சொல்ல 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 அது உள் மனசில் பதிஞ்சிடும். உங்களுடைய செல்கள் எல்லாம் புதுப்பிக்க ஆரம்பிச்சிடும். அந்த இரத்த ஓட்டங்கள் எல்லாம் அந்த நோயை குணப்படுத்துறதுக்கு புறப்பட்டு ஆயத்தமாயிடும். உடனே அவை செயல்பட்டு உங்களுக்கு நோயே இல்லாமல் போகக்கூடிய ஆற்றலை அந்த பிரபஞ்சம் உங்களுக்கு தருகிறது. எனவே நீங்கள் சுவர் இருந்தால் தான் சித்திர வர முடியும். அதனால் நீங்கள் நோய் இல்லாத வாழ்க்கையை வாழ பிரபஞ்ச சக்தியை நீங்கள் பயன்படுத்துங்க. சுலோகங்களாக சொல்லுங்கள். அதே சமயத்தில் மனக்காட்சிப்படுத்துங்க. நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கிற மாதிரி நீங்கள் மனக்காட்சிப்படுத்தி கொள்ளுங்கள். கண்டிப்பாக உடல் ஆரோக்கியம் மேம்படும். நீங்கள் அதன் மூலம் மிகப்பெரிய செல்வந்தராகலாம். நீங்கள் விரும்பதையும் பெற முடியும். மன ஆரோக்கியமாகவும் உடல் ஆரோக்கியமாகவும் நீங்கள் வாழ முடியும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. பாயிண்ட் நம்பர் 5, நிகழ்காலத்தில் பாசிட்டிவ் ஃபீலிங்கில் இருங்கள். அதாவது ஆத்தர் என்ன சொல்கிறாருன்னா, கடந்த காலத்தில் நிறைய கசப்புணர்வு ஏற்பட்டிருக்கும், நிறைய ஃபெயிலியர் ஆகிருக்கும். அதெல்லாம் நினச்சி வருத்தப்படாதீங்க. அதே சமயத்தில் எதிர்காலத்தில் என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ அப்படிங்கிற பயமும் ஒன்று வேணாம். உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த நிகழ்காலம், இந்த ப்ரெசன்ட் டென்ஸ் மட்டும்தான் இருக்குது. இந்த நிகழ்காலத்தில் நீங்கள் ஒரு பாசிட்டிவ் ஃபீலிங்காக இருங்க. நெகட்டிவ் ஃபீலிங்ஸு உங்களுக்கு வேணாம். ஹாப்பியாக உணருங்கள். அதே சமயத்தில் உங்களை பிடிச்ச விஷயத்தை செய்யுங்க. எப்போதும் நீங்கள் ஒரு விளையாடுறது பிடிக்கும்னா அந்த விளையாட்டை விளையாடுங்க. ஒரு மியூசிக்கை கேட்குறது பிடிக்கும்னா அந்த மியூசிக்கை கேளுங்க. அதே மாதிரி படிக்கிறது பிடிக்கும்னா அந்த புத்தகத்தெல்லாம் படிங்க. உங்களுக்கு பிடிச்ச புத்தகத்தை படிங்க. அதே மாதிரி சினிமா பார்க்க விரும்புகிறீங்கன்னா அந்த சினிமாவை போய் பாருங்கள். உங்கள் மனசை ரிலாக்ஸ் பண்ணுங்கள். அதாவது உங்களுடைய பிடித்த கலர் எதாவது இருந்ததுன்னா அதை உங்கள் கண்ணில் வர்ற மாதிரி பார்த்துங்க. டேபிள்லையோ அல்லது சோற்றிலோ அல்லது உங்கள் உடையிலையோ அப்படி செய்யும் பொழுது அன்றைய நாள் முழுதும் உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கும். நிறைய வேலையை செய்வீங்க. அதன் மூலம் நிறைய டார்கெட் அச்சீவ் பண்ணி நீங்கள் பெரும் செல்வந்தராகக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. அதனால் உங்கள் மனதை மகிழ்ச்சியாக வச்சுக்கிங்க. அதே மாதிரி உங்கள் பாசிட்டிவ் ஃபீலிங்ஸாக கொண்டுட்டு வாங்க. அந்த பாசிட்டிவ் ஃபீலிங்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு நிரந்தரம் அப்படிங்கிறத தெரிஞ்சுங்க. இந்த நெகட்டிவ் தாட்ஸு, நெகட்டிவ் ஃபீலிங்ஸு எல்லாத்தையுமே தூக்கி எறிங்க. அதை பேசுகிறதே நீங்கள் தவிர்த்துருங்க. நெகட்டிவ் கண்டிப்பாக நடக்கும், எல்லா மனிதர்களுக்கும் நடக்கும், எனக்கும் நடக்கும், எல்லாத்துக்குமே நடக்கும். ஆனால் அதை எப்படி சரி செய்வது என்று நம்ம யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா, பாசிட்டிவாக யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தோமா இது முடியும் அப்படின்ட்டு பாசிட்டிவாக நினைக்கும் போது நம்ம உள்ளுணர்வுலேயே அந்த ஐடியாஸ்லாம் கிடைக்கும். அந்த ஐடியாஸில் நீங்கள் செயல்படுத்தும் பொழுது அந்த பிரச்சனைகள்லாம் தீரும். எனவே எதையுமே நீங்கள் பாசிட்டிவாகவே நினைங்க. என்னால் முடியும் அப்படின்ட்டு உள்ளுக்குள்ளே சொல்லிக்கொள்ளுங்கள். இந்த பிரச்சனை என்னால் தீர்க்க முடியும்னு சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த பிரச்சனையெல்லாம் தூரம் ஓடிடும். நீங்கள் ஒரு வெற்றிகரமான மனிதராக வலம் பெற முடியும். அதே சமயத்தில் ஒரு பாசிட்டிவ் ஃபீலிங்கோடைய எப்பயுமே இருப்பீங்க. அதை நீங்கள் வளர்த்துக்கிறது ரொம்ப முக்கியம். பாயிண்ட் நம்பர் 6, மற்றவர்கள் செய்யும் தவறுகளை மன்னிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அதனால தான் பேரறிஞர் அண்ணாவே சொல்லியிருக்காரு, மறப்போம் மன்னிப்போம்ட்டு. எதையுமே மன்னிக்க கற்றுங்க. ஏன்னா தவறு செய்கிறவன் தான் மனுஷன், நம்ம கடவுள் கிடையாது. அதனால் எல்லாருமே தவறு இழைப்பவர்கள் தான். அதனால் அந்த தவறுகளை மறுபடியும் செய்யாமல் பார்த்துக்கணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப மிக முக்கியம். அதனால் நீங்கள் மன்னிச்சிங்கன்னா அவங்க உங்கள் மேலே அன்பு செலுத்த ஆரம்பிப்பாங்க. நீங்கள் ஒரு மனிதர்கள் ஒரு மாணிக்கமாக வலம் வர முடியும். நீங்கள் மன்னிக்க மன்னிக்க உங்களுடைய புகழ் ஓங்குமோ ஒழிய புகழ் என்றைக்கும் குறையாது. ஒரு சிலர் நினைப்பீங்க, நாம் இது மாதிரி எல்லாத்தையும் மன்னிச்சுட்டே போயிட்டா நம்மளை ஒரு சாதாரண ஆளாக அவங்க நினச்சிடுவான்ட்டு. அது மாதிரி கிடையாது. நீங்கள் மன்னிக்க மன்னிக்க நீங்கள் ஒரு பெரிய மனிதர்கள் மாணிக்கமாக நீங்கள் வளர முடியும். அதனால் மன்னிச்சிட்டிங்கனாவே உங்களுக்கு சந்தோஷமும் கிடைச்சிடும், மன நிம்மதியும் கிடைச்சிடும். அதன் மூலம் அந்த தவறு இழைத்தவர் அல்லது உங்களுக்கு தீங்கு இழைத்தவரோ அல்லது உங்களுக்கு பிரச்சனை செய்யணும்னு நினச்சவரோ உங்களுக்கே அவர் உதவி செய்ய ஆரம்பிச்சிடுவார். ஒரு நல்ல மனிதரை நம்ம இந்த மாதிரி செஞ்சோமே அப்படின்னு அவரே ஃபீல் பண்ணுவார். இது கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா மனசாட்சிக்கு எல்லாருமே பதில் சொல்லி தான் ஆகணும். அதனால் நீங்கள் மன்னிக்க தயாராகுங்கள், பிடிவாதமாக இருக்காதீர்கள்.
எதையும் நீங்கள் மன்னித்து அருள் புரிங்க. கண்டிப்பாக அது உங்களுக்கு வெற்றிகரமான மனிதராக உங்களை ஆக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் எனக்கு இல்லை. உங்களுக்கும் அந்த சந்தேகம் வேணாம். இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அதே சமயத்தில் நீங்கள் மாத வருமானத்தை பெருக்குங்க. பல வழிகளை பல வீடியோவில் சொல்லியிருக்கேன். உங்கள் சேமிப்பை வந்து 10% 40% சேமிங்க. நீங்கள் எப்படியெல்லாம் நீங்கள் சேமித்து எப்படியெல்லாம் அதை முதலீடு பண்ணால் நீங்கள் செல்வந்தராக முடியும் அப்படிங்கிறத பழைய வீடியோக்களில் குறிப்பிட்டிருக்கேன். அதனால் டைம் இருக்கும்போது பழைய வீடியோக்கள்லாம் பாருங்கள். அதே சமயத்தில் அடுத்த காணொலியில் இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்களுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.